எல்லாரும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருந்தாவன் செரன் பார்க்குங்க. எக்ஸாக்ட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டு அரக்கோணம் ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ங்க. அப்படியே இந்த சைடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரோடு தெரியும். இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன ரோடா இருக்கு. உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடா மாற போகுதுங்க. சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நமக்கு டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூலுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நியர்பைலே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ்மே இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா நீங்க அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு திருவிழாங்காரம் வந்துருங்க. ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தக்கோலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஈஸியா காஞ்சிபுரமும் ஆக்சஸ் பண்ணலாம், திருத்தணி ஆக்சஸ் பண்ணலாம், திருவள்ளூர் ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர் சென்னையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் 35 மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் ஜஸ்ட் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த லொகேஷன்ல இருந்து. சைட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கிராண்ட் ஆர்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோடு வந்து பாத்தீங்கன்னா 40 அடி 30 அடி 33 அடி 24 அடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கெபாசிட்டி கொண்ட ஒரு வாட்டர் டேங்க்மே கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பைப் கனெக்ஷன் எவ்ரி பிளாட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பட்ஜெட்ல, அதுவும் லோ பட்ஜெட்ல உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. இங்க நீங்க ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கலாங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்க 1500 ரூபா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நமக்காக இந்த சைட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த சைட்டோட மார்க்கெட்டிங் ஏஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்காரு. அவர் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லாரு. நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அடிங்க. சோ நீங்க காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு நல்ல பட்ஜெட்ல, அதுவும் லோ பட்ஜெட்ல நீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. சோ உங்களால மாசம் ஒரு 5000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்க முடியும், உங்களால வந்து லோன் கட்ட முடியும் அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஒரு பிளாட் வந்து புக் பண்ணிக்கலாம். சோ மத்த டீடைல்ஸை வீடியோல போய் பார்த்துப்போம். வணக்கம். இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா அன்னை பில்டர்ஸ் உடைய மார்க்கெட்டிங் ஏஜிஎம் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. நம்ம கம்பெனி எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு, இப்போ பிரசென்ட்டா நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே சார். சார் நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே சார். ஸோ நம்ம மல்டிபிள் லொகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட 6வது ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா புதுகேஸ்வரம் சொல்லுவாங்க அண்ட் சகாய் தோட்டம் சொல்லுவாங்க. புதுகேஸ்வரம்னு சொல்லுவாங்க, சகாய் தோட்டம் தோட்டம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சகாய் தோட்டம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த சகாய் தோட்டம் ஒரு 300 ஏக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பண்ணைங்க சொந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே அக்ரிகல்ச்சர் காலேஜ்லாம் இருக்குது சார். ஓகே சார். எக்ஸாக்டாக உங்களுக்கு இன்னொரு லொகேஷன் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லணும்னா எங்க இருக்கு சார்? இது சென்னை டு அரக்கோணம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தக்கோலத்துக்கும் பேரமக்கத்துக்கும் பிட்வீன் நம்ம சைட் இருக்குது சார். அதாவது ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே அப்படி அந்த ஸ்டேட் ஹைவே இங்கிருந்து எவ்வளோ தூரம் சார் வரும்? ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம் சார். இங்கிருந்து ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிலோமீட்டர் தான். எஸ் சார். நம்ம வந்து பேரம்பாக்கத்துக்கும் தக்கோலத்துக்கும் பிட்வீன் நம்ம இருக்கும் சார். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 10 ஏக்கர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 203 ஃபிளாட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே. ஸோ 480 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கிட்ட பிளாட்ஸ் அவைலபிள். 480லேருந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து 600 இல்லாமல் 480லேயே நம்ம கிட்ட இருக்கு. எஸ் சார். ஓகே. அந்த 480 போகும்போது எவ்வளோ சார் வரும் ப்ரைஸ்? ஸோ மினிமம் உங்களுக்கு 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 5 lakhsலேருந்தே வந்து ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பிளாட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது சார். கார்னர் இருக்குது, சவுத் நார்த் ஈஸ்ட் எல்லா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுன்னு எடுத்துகிட்டா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் என்ன பார்ப்போம்னா கனெக்டிவிட்டி பார்ப்போம் சார். எஸ் சார். இங்கிருந்து நமக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது? ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவள்ளூர் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் சார். ஓகே. அண்ட் இங்கிருந்து நீங்கள் காஞ்சிபுரமும் போகலாம், அரக்கோணமும் போகலாம், ஸ்ரீபெரும்புதூர் சுங்காசுரம் ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம் சார். அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொகேஷனுக்கும் ஒரு மேஜரான ஒரு மிடில் தான் நம்ம இருக்கும் சார். ஓகே. கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 கனெக்டிவிட்டி தாராளமாக இருக்குது. எஸ் சார். ஓகே. இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டே இன்ட்ரோலையே நான் வந்து சொல்லிட்டேன், நம்ம வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே நியர்பைல தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் அது கொஞ்சம் சொல்லுங்க சார். பரந்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்கு. ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ். 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம 20 மினிட்ஸ் டேவில் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்கமாபுரம்ன்ற லொகேஷன் வரைக்கும் ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க. அந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா 6 to 8 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நமக்கு இருக்குது. இப்போ நம்ம சென்னை போனோம் அப்படின்னா நமக்கு பஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கா? இந்த மாதிரியான இருக்குது சார். இங்கேருந்து நீங்கள் சென்னைக்கும் பஸ் இருக்குது உங்களுக்கு, அரக்கோணம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், நீங்கள் திருப்பதிக்கு போனால் கூட இது பஸ் இருக்குது சார். ஈஸியாக கனெக்டிவிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குது. எஸ் சார். இப்போ நம்ம வந்து சென்னை போனோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு நம்ம வந்து இங்கே எவ்வளோ தூரம் சார் போகணும்? ஒரு 1 கிலோமீட்டர் உங்களுக்கு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஸ்டேட் ஹைவேலேயே நமக்கு. ஆமாம், அந்த ஸ்டேட் ஹைவே நீங்கள் போனீங்கன்னா பஸ் இருக்கும். நீங்கள் எனி டைம் பஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போயிடலாம். ஓகே சார். ரயில்வே ஸ்டேஷன் எதனா இருக்கா சார் நமக்கு நியர்பை? இங்கிறது தக்கோலம் கூட்டோட நியர்பை இருக்குது சார். அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ப்ளஸ் கடம்பத்தூரும் உங்களுக்கு நியர்பை தான். அண்ட் மணவூருமே உங்களுக்கு நியர்பை தான் சார். ஓகே. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சார். இப்போ நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் சொன்னீங்க சார். அம்யூனிட்டிஸ்லாம் என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் சார் சார்? நம்ம ப்ராப்பரான பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம் சார். என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துட்டு ஒரு கேட் கொடுத்துட்டு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் லைன் கொடுத்துருக்கோம், சோலார் பேனல் சிட்டியில் கொடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் சிசிடிவி சைலன்ஸ் கொடுத்துருக்கோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 lakh லிட்டர் கெபாசிட்டி டேங்க் கொடுத்துருக்கோம். அந்த டேங்க்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பிளாட்டுக்குமே நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்ல நம்ம பார்க் மட்டுமே கொடுத்துருக்கோம். அதாவது இந்த 10 ஏக்கர்ல 50 சென்ட் மட்டும் சீனியர் சிட்டிசன் பார்க் ப்ளஸ் வந்து கிட்ஸ் பார்க் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் தார் ரோடு தான் போட்டிருக்கோம். ரோடோட சைஸ்லாம் என்ன சார்? ஸோ நம்ம கிட்ட 40 ஃபீட் இருக்கு அண்ட் 33 ஃபீட் 30 ஃபீட் 24 ஃபீட் இதெல்லாம் இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்
என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட் ரோட்லேருந்து நம்ம கிட்ட இருக்குது சார். ஓகே, அதாவது நமக்கு வெளியே ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ரோடு வந்து 60 ஃபீட்டு, சைடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வேரியண்ட்ல வந்து ரோடு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு நம்ம நியர்பைலே தான் சார் இருக்கும். இப்போ நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது இப்போ ப்ரெசென்ட் நமக்கு ஏதாச்சும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி எதனா இருக்கா? இருக்குது சார். இப்போ அப்கமிங் பார்த்தீங்கன்னா சென்னையோட அடுத்த போர்ட், அதாவது ட்ரை போர்ட்னு சொல்லுவாங்க சார். அது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மப்பேடு ஜங்ஷனில் வரப்போகுது. ஓவரால் ஒரு 800 ஏக்கர்ஸில் அது பண்ண போகிறாங்க சார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, நிறைய வாய்ப்பு. 800 ஏக்கர்ஸ்லாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி ரேஞ்சுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். சார் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எடுத்திருக்காங்க. ஸோ அதை மல்டி லாஜிஸ்டிக் பார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி பிளானில் இருக்காங்க சார். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கனெக்டிவிட்டி எதனா இருக்கா சார்? CPRR இங்கேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. ஓகே, அண்ட் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வந்து ஸ்டேட் ஹைவே ஆக்சஸும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெரியபெரிய ரிங் ரோடோட ஆக்சஸும் இருக்குது, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே கனெக்டிவிட்டியுமே நமக்கு இருக்குது. ஸ்ரீபெரும்புதூருமே நியர்பையில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அங்கேயுமே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நல்ல பட்ஜெட் தான் கொடுக்குறோம். நம்ம ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் GSU சைடு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் அந்த சைடு தான் போவாங்க. அதை விட்டுட்டு நான் ஏன் இந்த சைடு அரக்கோணம் இந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆகிடுச்சு. உங்களுக்கு சவுத்தை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் டெவலப் ஆகிடுச்சு. நார்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீஞ்சூர் தாண்டி போயிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ வெஸ்ட் நோக்கி தான் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை சுற்றி உங்களுக்கு எல்லா இடமும் டெவலப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் பக்கம் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சார் நம்ம சைட் போட்டுருக்கோம். நம்ம முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றனால நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே எங்கே ஒரு நல்ல ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன ப்ரோ கொடுத்துட்ருக்கோம் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1100 rupees பண்ணிட்டு இருக்கோம் சார். 1100 rupees வந்து கொடுத்துட்ருக்கோம். எஸ் சார். ஓகே, இது வந்து என்ன அப்ரூவ் இருக்கும்? இது DTCP ஏர்போர்ட் அண்ட் ரேர் ஆப்பில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, அதாவது நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் எந்த ஏரியாவும் எடுத்துக்கோங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனவுல கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தான். சாரும் சொன்னார் நமக்கு லாஸ்ட்டாக அக்கேஷன் பண்ணுற வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க சார். இங்கேருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன சார் இருக்குது சார்? நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு ஆப்போசிட் ஸ்கூல் இருக்குது. ஜஸ்ட் ஆமாம், நீங்கள் இந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 30 இயர்ஸாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜுமே இருக்குது. நேரே பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் கிங் காலேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. பேரமகத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்டை சுற்றி நிறைய ஸ்கூல் இருக்குது சார். தக்கோலத்தில் பார்த்தீங்கன்னா நேவி CBSE ஸ்கூல் உங்களுக்கு நியர்பை தான் சார் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுமே எங்களுக்கு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்தில் தான் சார் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நமக்கு ஸ்கூல் காலேஜ் இருக்குது, ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து லோ பட்ஜெட் அப்படின்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்க்காம இங்கே இடம் வாங்கினவங்க இமீடியட்டாக வீடு கட்டி இங்கே வரலாம். எஸ் சார், இமீடியட்டாக வீடு கட்டலாம். இப்போ நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா 2 கஸ்டமர் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடும் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். ப்ளஸ் நம்மளே கஸ்டமர்ஸ் யாரா கேட்டாங்கன்னா நம்மளே வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வெறும் லேண்ட் மட்டும் கொடுக்காம நீங்கள் வந்து வீடுமே கட்டி கொடுங்க. எஸ் சார், வீடு நம்ம கட்டி கொடுத்து என்ன ப்ரைஸில் சார் கட்டி கொடுக்குறோம் சார்? மினிமம் பார்த்தீங்கன்னா 2000 2500 நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பெஸ்ட்டாக கொடுங்க. கண்டிப்பாக இருக்குது சார். ஸோ நம்மளை நம்பி வாங்குற கஸ்டமர்ஸுக்கு நம்ம எப்பவுமே கைவிட மாட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் அண்ட் பட்டாவும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அதாவது ஃபஸ்ட்டு வர 30 பேருக்கு பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டே வந்து 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் சார். அப்போ உங்கள் கையில் முன்பணமாக எவ்வளோ சார் இருக்கணும்? இங்கே நான் வந்து ஒரு மினிமமாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என் கையில் முன்பணமாக எவ்வளோ இருக்கணும்? ஒரு 1.5 lakhsலேருந்து 2 lakhsக்குள்ளே உங்கள் மணி உங்ககிட்ட இருந்தால் நம்ம. ஸோ உங்கள்கிட்ட 2 லட்ச ரூபா இருந்தால் போதும் நீங்கள் வந்து பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சைட்டுக்கு வரீங்கன்ற சொன்னால் மட்டும் போதும். வீட்டுக்கே வந்து நம்ம அவங்கள கேப் அனுப்பிச்சு ஃப்ரீ கேப் கொடுத்து நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்னை பில்டர்ஸோடைய டைரக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தெரிஞ்சுங்க. சாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல பட்ஜெட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் 1100 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே கொடுக்குறாங்க. வெறும் நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 9 கிலோமீட்டர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க சார். கஸ்டமர்ஸ் வருவாங்க, நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.